கோவையில் ஆதரவாளர்களுடன் ரகசிய கூட்டமா? அண்ணாமலை குறித்து வெளியான செய்தியால் பாஜகவில் பரபரப்பு. உண்மையில் நடந்தது என்ன? கட்சி மேலிடத்துக்கு அண்ணாமலை கொடுத்த விளக்கம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் பதவியில் இல்லாத போதும் கூட அதே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிடும் பொய் பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் அவர் பதிலடி கொடுத்து வருகிறார். அதோடு தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் குறித்த பல்வேறு சம்பவங்களுக்கு எதிராக உடனுக்குடன் தனது கண்டனங்களையும் அவர் பதிவு செய்து வருகிறார். இந்த நிலையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா இல்லையா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் கட்சி மேலிடம் உத்தரவிட்டால் போட்டியிடுவேன், இல்லை என்றால் கட்சி பணிகளில் மட்டுமே ஈடுபடுவேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் சமீபத்தில் கோவையில் உள்ள தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானதை அடுத்து கோவையில் முகாமிட்டு அதற்கான பிரச்சாரங்களில் அவர் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கோவையில் ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு கொடுப்போம், அதில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார், அண்ணாமலைக்கு பல்லடம் தொகுதியை கொடுக்க முடிவெடுத்திருப்பதாக கூறினார். இதையடுத்து அண்ணாமலை இந்த விவகாரத்தை அமித்ஷாவுக்கு எடுத்துச் சென்றார். அப்போது சமீப காலமாக கோவையில் முகாமிட்டு அங்குள்ள மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக குரல் கொடுத்து வருகிறேன், ஆளும் திமுகவுக்கு எதிரான போராட்டங்களிலும் ஈடுபடுகிறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை எம்பி தொகுதியில் போட்டியிட்டேன். அப்போது நான் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த எம்பி தொகுதியில் உள்ள 3 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகள் பெற்றிருந்தது. அதனால்தான் கோவை எம்பி தொகுதிக்கு உட்பட தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ தொகுதியில் இந்த முறை போட்டியிட நான் விரும்புகிறேன். அங்கு போட்டியிட்டால் தான் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் உள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பல்லடம் தொகுதியில் போட்டியிட சொல்கிறார். அந்த தொகுதியில் எனக்கு சரியான பரிச்சயமே கிடையாது. அதனால் நான் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை எனக்கு தர சொல்லுங்கள் என்று அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் தான் அவருக்கு தொண்டாமுத்தூர் தொகுதி கொடுக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து இந்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இப்படியான நிலையில் நேற்று அண்ணாமலை கோவை பீலமேடு தண்ணீர் பந்தல் சாலையில் உள்ள பாஜகவின் நிர்வாகி பாலாஜி உத்தம ராமசாமியின் வீட்டுக்கு சென்றார். அப்படி அண்ணாமலை அங்கு சென்ற தகவல் வெளியானதை அடுத்து ஏராளமான பாஜக தொண்டர்கள் அங்கு திரண்டுள்ளார்கள். அப்போது அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுக்க அவர்கள் ஆர்வம் காட்டியதால் அவர்களின் விருப்பத்திற்காக தனித்தனியாக நின்று போட்டோ எடுத்துள்ளார் அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை பாஜக தொண்டர்களுடன் கூடியதை பார்த்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் ரகசிய கூட்டம் நடத்துவதாக ஒரு வதந்தி கோவை முழுக்க வேகமாக பரவியது. இந்த தகவல் சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்துக்கும் எட்டியுள்ளது. அப்போது கட்சி தலைமையிலிருந்து அண்ணாமலை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார்கள். அதற்கு அண்ணாமலை எந்த ரகசிய கூட்டமும் நடத்தவில்லை, இங்குள்ள பாஜக தொண்டர்களுடன் போட்டோ எடுத்துக்கொண்டேன், மற்றபடி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் எந்த தொகுதியில் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று பாஜக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறேன். அதனால் ரகசிய கூட்டம் நடத்துவதாக யாரோ பரப்பிவிட்ட வதந்தியை நம்ப வேண்டாம் என்று பதில் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. இப்படி ஒரு வதந்தி கோவையில் வேகமாக பரவியதை அடுத்து சில ஊடகங்களும் அண்ணாமலையிடம் சென்று மைக்கை நீட்டியுள்ளார்கள். அப்போது இங்கு நடப்பது ரகசிய கூட்டம் அல்ல, பாஜக தொண்டர்களுடன் புகைப்படம் எடுக்கிறேன் என்று தெளிவுபடுத்திய அண்ணாமலையிடத்தில் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறீர்கள் என்று ஊடகங்கள் கேள்வி கேட்டுள்ளார்கள். அதற்கு அண்ணாமலை, நான் போட்டியிட விரும்பும் சில தொகுதிகளை பாஜக மேலிடத்தில் கூறியிருக்கிறேன் என்றாலும் அடுத்தபடியாக அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட சொல்கிறார்களோ அந்த தொகுதியில் போட்டியிடுவேன். இன்னும் 2 தினங்களில் எந்த தொகுதி என்பது குறித்த தகவல் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதன் பிறகு அதன் தொகுதியில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. விஜயின் ஜனநாயகனுக்கு வைக்கப்பட்ட செக். தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பரபரப்பு தகவல். தற்போது தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த போதும் அரசியல் கட்சிகள் அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இலவச பொருட்களை வழங்குவதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதால் தொடர்ந்து தமிழகம் முழுக்க திமுகவினர் இலவசங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி கொண்டுதான் வருகிறார்கள். என்றாலும் இன்னொரு பக்கம் பறக்கும் படை அதிகாரிகள் களமிறங்கி அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் நேற்று தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலான அதிகாரிகளை நியமித்துள்ளோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 108 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகப்படியாக செலவு செய்தது கண்டறியப்பட்டது. இந்த முறை அதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் என்று 151 பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் ஆலோசனைப்படி அதிகப்படியாக பணத்தை வாரி இறைக்கும் ஆளுங்கட்சியின் அமைச்சர்களை இலக்காக வைத்து இந்த முறை செலவின பார்வையாளர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். அதோடு கடந்த காலங்களை போன்று தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களை மீறி அதிகப்படியாக செலவு செய்யும் வேட்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு விடமாட்டோம், சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் தேர்தலை கூட ரத்து செய்வோம் என்றார்.
அதையடுத்து அவரிடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதே என்று கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு, தமிழ் சினிமாவின் ஒரு நடிகரான விஜய் அரசியல் கட்சியின் தலைவராகவும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராகவும் இருப்பதால் இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனைக்கு விட்டுள்ளார்கள். எங்களது ஆலோசனைப்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது வேட்பாளராக போட்டியிடும் ஒரு நபரின் படம் வெளியாவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இந்த படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் விளக்கம் கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர்கள் இது குறித்து பரிசீலனை செய்து எங்களுக்கு தெரிவிக்கும் பதிலை பொறுத்தே இந்த படத்தை தேர்தலுக்கு முன்பு வெளியிட அனுமதி கொடுக்கப்படுமா இல்லை தேர்தல் முடிந்த பிறகு வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்படுமா என்பதை அறிவிப்போம் என்றாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவே இறுதியானதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அர்ச்சனா பட்நாயக். அடுத்த செய்தி, எதிர்க்கட்சிகளின் புகார் எதிரொலி. திமுகவின் அடிவருடி அதிகாரிகள் அடியோடு மாற்றம். ஞானேஷ்குமார் உத்தரவால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அமைச்சர்கள். தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் IPS, IAS உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் திமுகவின் ஆதரவாளராகவே நியமித்து வந்தார். இதன் காரணமாகவே திறமையான நேர்மையான பல அதிகாரிகள் ஓரங்கட்டப்பட்டார்கள். மு.க.ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிகாரிகள் மட்டுமே முக்கிய பொறுப்புகளில் இடம் பிடித்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அதற்கு பழி தீர்க்கும் வகையில் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் தமிழக தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் பட்டியல் கொடுத்துள்ளார்கள். அதில் தேர்தல் ஆணையம் மட்டுமின்றி அரசு துறைகளில் திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய IPS, IAS உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பதை ஒரு பட்டியல் போட்டு அவர்களை உடனடியாக வேறு துறைகளுக்கு மாற்ற வேண்டும். அவர்கள் அதே துறையில் அப்படியே இருந்தால் தமிழ்நாட்டில் தேர்தல் நேர்மையாக நடைபெறாது என்ற புகார் கடிதம் கொடுத்ததோடு அவர்கள் கடந்த காலங்களில் திமுகவுக்கு சாதகமாக எப்படியெல்லாம் செயல்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த சில ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவரும் IPS, IAS அதிகாரிகளின் பட்டியலை மத்திய உளவுத்துறையின் உதவியுடன் அவர்கள் தயாரித்து தமிழக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமின்றி சில முக்கிய அதிகாரிகளின் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் யார் யாரெல்லாம் திமுகவின் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் சீனியர் அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பது குறித்த முழு விவரத்தையும் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் கடிதம் அளித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் பட்டியல் போட்டு கொடுத்த அந்த IPS, IAS அதிகாரிகளை தற்போது வகித்து வரும் பதவியிலிருந்து மாற்றி டம்மி போஸ்டுகளுக்கு மாற்றப் போகிறார்கள். இன்னும் சிலரை தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு மாற்றவும் திட்டமிட்டுள்ளார்கள். யார் யாரை எந்தெந்த மாநிலங்களுக்கு இங்கிருந்து மாற்றலாம் என்று தற்போது டெல்லி தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசித்து வரும் நிலையில் அது குறித்த பட்டியலை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடமிருந்து வந்ததும் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவின் விசுவாசிகள் அனைவருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தூக்கி அடிக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.